மமிதா பர்ஜின்னு ஒரு ஆக்டர் வந்து ஜனநாயகன் படத்தில் விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருக்காரு. எப்படி நடிக்க மாட்டாரா எப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை 2026 எலெக்ஷன் அண்ணா வந்து ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆள் அவர். அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட இப்படிலாம் அந்த பேசுவான். நான் சொல்கிறேன் அவர் வந்து சிஎம்ஆர் வரைக்கும் நடிப்பாருன்றது எனக்கு நம்பிக்கை. விஜய் பிறந்தநாள்னால அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு இளைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் விஜய் பார்க்கவே மாட்டேன், ஏன் இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா இதனால தான். கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வந்து டீச்சரோட சுற்றுறாரு, அடிய தடியில் நிற்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று நினைச்சு அதை மட்டும் தான் கரெக்டாக பார்த்து கேட்குறீங்க. தொடர்ச்சி நடக்குது இல்லை, எங்கே நடக்குது? திருவண்ணாமலை நடந்திருக்கு. திருவண்ணாமலை பண்ணது யாரு? ஒரு உறுப்பினர் திருவண்ணாமலை பண்ணது யாரு? வந்து என் தலைவன் சொல்லிட்டு உன் தலைவனை தான் அசிங்கம் பண்ணிட்டேன் இன்னைக்கு. மற்ற கட்சி கட்சியில் ஒருத்தர் உழைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்சியில் சீட்டு கொடுங்க, அடுத்த கட்சிக்கு போகிறான். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நீங்களும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இல்லை. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேக் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மமிதா பர்ஜின்னு ஒரு ஆக்டர் வந்து ஜனநாயகன் படத்தில் விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருக்காரு. ஒரு தனியார் நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் எப்படி நடிக்க மாட்டாரா எப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை 2026 எலெக்ஷன் வெற்றிக்கு அப்புறம் தான் நடிக்க வேணான்ற மாதிரி விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த கான்டெக்ஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதாவது வந்து ரீடிங் வேர்ட்ஸ் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் மட்டுமே அந்த வாக்கியங்களுக்கு நடுவில் எடுக்கப்படும் போல் உள்ளே என்ன நடந்துச்சு, அவர் இந்த குழந்தை என்ன கேட்டுச்சு, இந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் எதுவுமே தெரியாமல் நடுவில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விவாத பொருளாக மாறுது. எனக்கு தெரிஞ்சு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம பார்க்காம பேச முடியாது. அந்த பொண்ணு ஜாராலுமே சின்ன குழந்தை தானே, அது விளையாட்டுத்தனமாக சுட்டி பொண்ணு பார்த்தாலே தெரியுது. போயிட்டு அவர் கிட்டத்தட்ட அவர் பொண்ணு வயசு, ஏன்னா அவருக்கும் இந்த வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, படிச்சுட்டு இருக்கிறாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன சார் இந்த மாதிரி உங்களோட கடைசி படம், நான் தான் உங்கள் படத்தோட கடைசி படத்தில் நடிக்கிறேன் போல இருக்கேன்ற மாதிரி ஏதாவது கிண்டலாக கேட்கும்போது யார் சொல்லியிருப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீ நானும் ஜோடியாக ஒரு படம் நடிக்கிறோம், அது இப்படி இல்லைன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு கிண்டலாக கூட பேசியிருக்கலாம். இதை இந்த பொண்ணு மண்டையில் ஏற்றிக்கிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். உள்ள அங்கே என்ன நினச்சினே தெரியாமல் நம்ம பேசுகிறதுக்கான ஒரு இடத்துல இல்லை. ஒரு மனிதர் அத்தனை லட்சம் மக்களுக்கு நேராக வந்து நின்று பேசுகிறாரு போகிறாரு அப்படின்றம்போது அதில் இருக்கிற ஒரு சீரியஸ் வேல்யூனஸ் பார்க்குற மனுஷன் அவர். இது என்ன கான்டெக்ட்னு தெரியாமல் நம்ம எக்ஸாக்டாக அதை பேச முடியாது. அது ஒன்று நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்து வந்துடணும், இல்லைனா இது சம்மந்தப்பட்ட விஜயன்னாவே இதுக்கு பதில் சொன்னார்னா மேபி இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வரும்போது நீங்கள் சொன்ன கேள்விகள் 2026 அப்புறம் நடிப்பேனா நடிக்க மாட்டேனா அதுமாதிரி ஏதாவது சொன்னார்னா அதுக்கப்புறம் அந்த விவாத பொருளாக எடுக்கலாம். நான் எப்போவுமே வந்து பேசும்போது நம்ம உண்மையை பேசணும்னு நினச்சிட்டு வரோம், உண்மையை தான் பேசணுன்றது அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்குன்ற போது ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷன் இல்லை இப்படி இருந்திருக்குமான ஒரு யூகங்களுக்கு உட்காந்து நம்ம பேசுகிறதுல வந்து கரெக்டாக இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு ஆத்தென்டிக்காக ஏதாவது வரட்டும், அதுக்கப்புறம் இதை பேசுவோம். ஆனால் நான் சொல்கிறேன் அவர் வந்து சிஎம்ஆர் வரைக்கும் நடிப்பாருன்றது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிஎம்ஆர் இருப்பார் அப்படின்ற சிஎம் ஆகிற வரைக்கும் நடிப்பார். இன்னும் சொல்ல போச்சு அப்படின்னா இப்போ கூட நான் 2-3 இதில் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ண வேணாம். இதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்டாக அந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் விவாத மேடைகள்லாம் கூட அதுதான் வரும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்கும்போது என்ன பிரதர் இந்த மாதிரி அடுத்த படத்தை பண்ணுறாராமே அப்படின்னு ஒருத்தர், நீங்களாவது கொஞ்சம் டீசெண்டாக கேட்டீங்க. ஜனநாயகம் முடிச்சு அடுத்த படத்தோட கதை என்ன பண்ணுறாராம் போல இருக்கு கேட்டுட்ருக்காரு என்னென்னு. ஆமாம் பிரதர், அடுத்த படத்தோட கதை வந்து நான் தான் பண்ணுறேன், அவருக்கு டைட்டில்லாம் கூட வச்சிட்டேன். அடுத்த வருஷம் ஜூன் 22 அவர் பிறந்தநாள் அன்றைக்கி படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வெளில வருது, எலெக்ஷனும் முடிஞ்சிடும். அப்போது நான் தான் அவரோட படத்தோட டைரக்டர், கதை பண்ணிட்டேன், தலைவன் வருவான் அப்படின்னு சொல்லி நான் கதை டைட்டில் வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்துருக்கேன். இது ஒரு இதாக இல்லை, ஏன்னா அவர் முன்னாடியே வந்து ஜனநாயக படத்தோட முடிஞ்சு நான் வந்து முழு நேர அரசியல் களத்துக்கு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதே இப்போ வந்து சிஎம் ஆகவரி நடிப்பாருன்ற மாதிரி சொல்லும் போது அது ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸு ஜனவரி 9 நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 9 அடுத்த வருஷம் ரிலீஸு. அதில் 2 மாதத்தில் என்ன இருக்குது, தமிழ்நாடு எலெக்ஷன் இருக்குது. அந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் ஒரு சிஎம் ஆவார் நான் சொல்கிறேன், சிஎம் ஆகிற வரைக்கும் நடிப்பாருன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அதே சமயம் இது ஒரு விவாத பொருளாக ரஜினி மாதிரி தான் இவரும் சும்மா வந்துட்டு போயிடுவார் போல், பெருசாக அரசியல் ரீதியாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விவாத பொருளாக ரஜினி வரவே இல்லைல்ல, இவராது வந்தார், வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இந்த தோல்வி ஒருவேளை நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரமே வச்சுப்போமே, அது நடக்க வாய்ப்பு இல்லை நான் நம்புகிறேன்.
தமிழக மக்கள் ஒரு மாற்றத்துக்காகவும் ஒரு ஏதோ ஒரு இதில் ஒருவேளை தோல்வி அடைஞ்சுன்னா அது விஜயனாக்கான தோல்வி கிடையாது, தமிழக மக்களுக்கான தோல்வியை தான் நான் பார்க்குறேன். மாபெரும் தோல்வியாக பார்க்குறேன். உங்களுக்கான கடைசி தலைவனாக, உங்களுக்கான கடைசி ஒருத்தனாக வந்து நிற்கிறார். அதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கிற தப்பு தானே தவிர அவர்கிட்ட தப்பு கிடையாது. ஏன்னா அவர் உண்மையான எஃபர்ட்டு நேர்மையாக உண்மையாக தூக்கி போட்டு உங்களுக்காக சேவை யாருமே பண்ண மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு வராருன்ற போது அந்த அந்த சேவையும் அந்த தியாக மனப்பான்மையும் நீங்கள் உணரணும். மக்கள் உணராமல் சும்மானாக்கும் வந்து தேவையில்லாத ஒருத்தனுக்கு வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னா உங்கள் ஃபால்ட்டு. நீங்கள் தவறாக ஒருவனை தேர்ந்தெடுத்து விட்டு அவர்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. இவ்வளோ நாள் ரைட்டு, எனக்கு நல்லவனை தேர்ந்தெடுக்க முடியல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இருக்கிற திருடன்லையே எந்த திருடன் நல்ல திருடன் பார்த்து நான் வாக்களிச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நல்லவன் ஒருத்தன் வரான்ல, அப்போ மக்கள் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சின்ன குழந்தைன்ற மாதிரி அந்த ஆக்டரை சொல்கிறீங்க. ஆனால் 24 வயசு சின்ன பொண்ணு, 24 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பல படங்கள் நடிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. அது வந்து இது ஒரு பொது மேடையில் வச்சா ஒரு விவாத பொருள் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுதான் சொல்கிறேன். அதனால அது சின்ன பொண்ணு அதுக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். அது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் எடுத்து போயிட்டு இருக்காருன்னு தெரியும். முதல்ல ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் பேசின உரையாடலை பப்ளிக்லேயே பேசக்கூடாதுங்க. நான் கூட அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நானும் அண்ணனும் பேசியிருக்கேன். இன்னி வரையும் நான் எங்கேயுமே சொன்னது இல்லையே. அது ஒரு நாகரிக பண்பாடு. ஏன்னா அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையில் நம்மக்கிட்ட பேசுகிறாரு உங்ககிட்ட. அப்போது அந்த பொண்ணு எப்படி பப்ளிக்கில் சொல்லலாம்? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உண்மையில் அவர் நடிக்கிறாருன்னு கூட வச்சுப்போமே, அது அவர் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு வாதத்துக்காக நான் வைக்கிறேன். அண்ணா வந்து ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார், அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆனால் அது அப்போ அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டி இருக்குன்றதை காட்டுது. இது எவ்வளோ பெரிய ஒரு விவாத பொருளாக மாறப்போகுது, எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து இந்த இடத்துல இதை வந்து எதிர்கட்சிகளுக்கு எவ்வளோ சாதகமாக அமைய போகுது அந்த பொண்ணுக்கு தெரியல. அதான் ஆளுமை சோதிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதுதான் அப்போது இது எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு அந்த பொண்ணுக்கு புரியல. அவர் என்ன அதான் சொல்கிறேன், என்ன கான்டாக்ட்னே தெரியாது. கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி லூஸ் டாக் பேசுகிற ஆள் கிடையாது, வளர்கிற ஆள் கிடையாது. லூஸ் டாக்ஸ் நிறையா பேச மாட்டார், அளந்து தான் பேசுவார். அப்போ அந்த பொண்ணு என்ன அர்த்தத்தில் கேட்டுச்சு, இவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்றதான் பார்க்கணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் மானே தேனே பொன்மானேன்னு வச்சு நீங்கள் வந்து இது தூக்கி வைக்கலாம், கதை கட்டலாம், கம்பி கட்டலாம், நல்லா சுருட்டலாம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? அண்ணா வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர். இந்த மாதிரி விஷயத்தில் சும்மா விளையாட மாட்டார். ஏன்னா அது வந்து ஒரு நாட்டை சம்மந்தப்பட்டது, ஒரு மிகப்பெரிய அவரை நோக்கி ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் அவரை நோக்கி வந்துட்டு இருக்குன்ற போது இதை எவ்வாறு அவர் பார்ப்பாருன்றது. அந்த குழந்தை தான் பொண்ணு வயசுக்கு ஏதோ ஒன்று கிண்டலாக கேட்கும்போது அதுவும் கிண்டலாக வந்து அவரும் கிண்டலாக சொல்லிட்டு போயிருப்பார். அதான் நான் டைல்யூட்டடாக சொன்னேன். அழகாக யார் சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிடும், படம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணுறோம், நீ தான் என் பேர் அப்படின்னு கூட கிண்டலாக சொல்லிடலாம். அந்த பொண்ணு எடுத்துன்னு வந்து இனிமேல் நடிப்பார் லட்சுமி கூட சொல்லிடலாம். ஸோ அவருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். மதுரைக்கு போகும்போது அந்த ஃப்ளைட் நிற்கும்போது எப்படி எகிரி குச்சி வந்தார் பார்த்தீங்களா? அவருக்குள்ளே ஒரு சுட்டித்தனம் இருக்குல்ல. அதில் கோ ஆர்டிஸ்ட் கிட்ட அப்படி ஜாலியாக பேசுறதுல பேசி சொல்லிடலாம். ஆனால் இந்த பொண்ணு வந்து முதல்ல அது மெச்சூர்டாக இருக்கணும், பேசியிருக்கூடாது வெளியில். 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசுது, நீங்கள் எப்படி வெளில சொல்லுங்கள்? இப்போ அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுப்போங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட இப்படிலாம் இருந்தேன்னு பேசுமா? இதெல்லாம் நான் பேசுனேன்னு பேசுமா? ஒரு ப்ரைவசி இருக்குல்ல, ஒரு பர்சனல். அப்போது ஒரு பப்ளிக்கில் இவ்வளோ பெரிய ஆள், இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை படைத்தவர், தமிழ்நாடே திரும்பி பார்க்கல, இந்தியாவே திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிற ஆள், நீங்கள் அசால்ட்டாக போகிற பகுதி போட்டு போயிட்டீங்க, கொளுத்தி போட்டு போகிறீங்க. அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி தானே அவ்வளோதான் தெரியுது. நிறைய விஜய் ரசிகர்கள் போடுறாங்களே, பவன் கல்யாண் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ அரசியல் பார்த்துட்டே வந்து நடிக்கவும் செய்யலாம். அது வந்து ஒவ்வொருத்தரோட எம்ஜிஆர் நடிச்சுட்டு தாங்க படம் பண்ணார், அரசியல் இருக்கும்போது நடிச்சுட்டு தாங்க இருந்தார். சிஎம் ஆகி நடிச்சாருங்க. விஜயகாந்தன் நடிச்சார்னு நினைக்கிறேன். விஜயகாந்தன் நடிச்சார், எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவர் வேண்டான்னு வராரு. இவர் யாரும் நீ வந்து அரசியலுக்கு வந்தால் நடிக்கூடாதுன்னு யாரும் சொல்லியே சொல்ல. இவர் என்ன சொல்கிறாரு, சொல்லும்போது என்னோட ஒரு படம் தான் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரப்போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த இடத்துல எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்ல, அவர் நான் இதான் என்னோட கடைசி படம்னு ஒரு குறிப்பிட்டு கூட சொல்ல. மாநாட்டில் சொல்லும்போது கூட என்னோட கெரியரில் இருக்கிற உச்சத்தை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு தான் சொல்கிறார். ஆனால் அது எடுக்க கொள்ளப்பட்டது இப்படி தான் எடுத்துக்கொண்டோம் எல்லாருமே. அவர் வாயால் இது என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் நான் நடிக்கவில்லை, இவ்வளவு முடிச்சுக்கொண்டு அரசியலுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. சொன்னது எனக்கு அரசியல் என்பது ஒரு வேட்கை, எனக்கு ஒரு இது இருக்குது, அதனால் நான் எதை செஞ்சாலும் அது இங்கே ஒரு ஆற்றுல இருக்கார் ஒரு சேத்துல இருக்காருன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நான் மும்முரமாக உறுதியாக மக்கள் சேவை செய்ய மட்டுமே வருவேன்றார். இல்லை படத்தில் நடிச்சுட்டே வந்து அவர் அரசியல் பார்த்தா மக்களுக்கு செல்வாக்கு உருவாகும்ல, அது வேணான்றாரு. அது அவரோட ஸ்டைலுங்க. நேற்றுக்கு பர்த்டேக்கு 1008 பிரச்சனை அவன் உண்டு பண்ணுறீங்க. அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பிறந்தநாள் கொண்டாடிக்கிறேன், எனக்கு பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன்றார். ஏன்டா நீ கொண்டாடுறவனை ஏன்டா கொண்டாடணும், கொண்டாடாதவனை ஏன்டா கொண்டாட மாட்டேன்னு கேட்க முடியாது, புரியுதுங்களா? ஸோ
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் லைக்கிங் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அவருக்கு எனக்கு வேண்டாம், நான் அரசியல் வந்துட்டு அரசியல் மட்டும்தான், சும்மா இங்கே போய் நடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ண, இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று பண்ணல, நான் எது செஞ்சாலும் அதை தீவிரமாக, உண்மையாக, திறம்பட, அதில் மட்டுமே நான் என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு செய்வேன்னு சொல்கிறேன். நல்ல விஷயம். நீங்கள் பர்த்டேன்னு சொன்ன உடனே நிறைய நேற்று தமிழ்நாடு முழுசும் நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் பிறந்தநாள்னால அவரோட வீட்டு முன்னாடி நிறைய உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் விஜய் பார்க்கவே மாட்டேன், ஏன் இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்கன்னா இதனால தான், நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் எட்டி பார்த்துருக்கலாம்ல விஜய் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணிட்டு போகிறாரு. அதாவது இன்னைக்கு இருக்கிற அண்ணன் தம்பிங்க கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியாக தனி கொடுத்துரும், தனி ஃபேமிலி இருக்கும்போது, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும்போது கூட அண்ணன் தம்பி வீட்டுக்கு வரதாலும் தம்பி அண்ணன் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வராங்க. நீயோட கலாச்சாரம் அது மரியாதை, எவன் வேணாலும் எவன் வீட்டுக்குள்ள வேணாலும் போகலாம் அப்படின்றதுலாம் இன்னைக்கு கிடையாது. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அப்போது அவ்வளோ பெரிய மனுஷன், நீ சேலத்துலேருந்து வரேன் எனக்காக வெளில நிற்கணும் அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் ஒரு ப்ரைவசி விரும்புகிறவர். நீங்கள் அதான் சொன்னல, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி, அதில் குறை கிடையாது. இதனால் யாருக்காவது பாதிப்பு இருக்கா? அவர் பிறந்தனால அவர் ஃபேமிலியோட தனியாக கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. இல்லை கொண்டாடாமையே இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது துக்க செய்திகள் இருந்திருக்கலாம், இல்லை அவர் நண்பருக்கு ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். நான் போன வாட்டி அவர் கொண்டாடல, கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு, பெருசாக என் பிறந்தநாள் கொண்டாடினார். ஏதாவது ப்ரைவேட்டாக இருக்கும், அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம விஜய்னு மட்டும்தான் பார்த்துட்டோம், விஜய் என்னான்ற ஒரே ஒரு முகத்தை பார்க்குறோம். அவரும் ஃபேமிலி இருக்குங்க, அவருக்கும் குடும்பம் இருக்குங்க, அவருக்கும் புள்ள குட்டி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இருப்பாங்க. அப்படி எல்லோரும் இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும், சொல்லிக்க முடியாத அளவுக்கு. அதே சமயம் அது அவரால் செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கலாம், இல்லை அவர் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? அவர் வெளியில் வருவேன், நாளைக்கு நான் வரேன் உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்காம போனார் சொல்லுங்கள், அப்போ ஏற்றுக்கலாம். நான் அங்கேருந்து வரேன், என்ன நீ 2 செகண்ட் பார்த்து, இப்போ 2 செகண்ட் பார்த்துட்டு போகிறார், சரி வந்துட்டாருன்னு பார்த்துட்டாரு வச்சிங்களேன், அடுத்த 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் நிற்போம் அவர் வீட்டு வாசலில். அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும்? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ அந்தாளுக்கு அறிவு வேணா, அவருக்கு தான் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு தெரியல, இவர் மட்டும் அசால்ட்டாக வெளில நிற்கிறார், எவனோ ஒருத்தன் வந்துட்டான்ட்டுன்னு. இப்போ பாரு இத்தனை பேர் நிற்கிறான், எப்படி கலப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நியாயம் தானே? சென்னையில் இருக்கிறவனே 1 லட்சம் பேர் போயிடுவாங்க, அவன் கிளம்பிடுவாங்க ஊர்லேருந்து. பார்க்குறாரு அண்ணன் பார்க்குறாரு. இது என்ன ஆகும்னா, ஒரு முறையும் ஒரு நடிகர் இது செய்கிறார், ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் செய்கிறார். அவர் பிறந்த நாளாக இருக்கட்டும், அவர் பிறந்த நாளைக்கு வரமாட்டார், நல்ல நாட்கள், பண்டிகை நாட்கள், தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி, ஏதோ ஒன்று, சரஸ்வதி பூஜை, பொங்கல், அன்றைக்கி அவர் 11 மணி 11:30 மணி வெளில அவர் ரசிகர்கள் கை காமிச்சிட்டு போகிறார். இது அவர் செய்கிறார். அப்போ இப்போ என்ன ஆகும்னா, நல்ல நாள், பண்டிகை நாள், பிறந்த நாள், தீபாவளி, அது இதுனா அவன் வீட்டில் கொண்டாடுறதை விட்டு இங்கே நின்று இருப்பான், வருவாருன்னு. இது ஒரு கல்டிவேஷன் ஹேபிட் ஆகிடும். அப்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 1 லட்சம் பேர் வந்துட்டான், தாங்குமா? அந்த இடத்துல 10,000 பேர் வச்சுக்கிங்களேன், தாங்குமா? அந்த ரோடு அக்கம் பக்கத்தில் இருக்க எத்தனை பேருக்கு பிரச்சனை? இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், உங்கள் வீட்டு வாசலில் பக்கத்து வீட்டுக்காரன் காரை விட்டு போகிறான், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது அந்த ரோடு ஒரு விஐபி ரோடு, அவர் இருக்கிற இடம். அப்போ இத்தனை பேர் நின்று அந்த ரோடையே இது பண்ணிட்டான்னா, அவர் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கெலாம் கஷ்டம் தானே. நீங்கள் அதுதான் சொல்கிறேன், ஒருத்தரை மட்டும் இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் காரில் போயிட்டுருப்போம், நான் காரில் போயிட்டுருப்பேன் வச்சுக்கிங்களேன், என்னையே வச்சுப்போம், நான் காரில் போயிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, குறுக்கு ஒரு அம்மா இடிச்சிட்டேன், இல்லை ஒருத்தன் இடிச்சிட்டேன் வச்சிங்களேன், அங்கே இருக்கிற பப்ளிக் யார் தெரியுமா திட்டுவான்? ஃபஸ்ட்டு யாரை திட்டுவான்னு நினைக்கிறீங்க? என்ன தான் திட்டுவான். காரில் வர திமுருடா, பணக்கார திமுருடாம்மா. ஆனால் தப்பு யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? அவன் குறுக்கில் நின்றுப்பான், எங்கேயோ ஃபோனை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்து துப்புக்குன்னு உள்ளே ஓடி வந்திருப்பான், டக்குன்னு பிரேக் அடிச்சுப்போம், ரெடி இடிச்சிருக்கும். புரியுதா? ஆனால் பப்ளிக்கோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குது? அங்கேருந்து வந்தார் ஒரு சாதாரண ஒரு தொண்டன், அவரை பார்த்தா என்ன குறைஞ்சி போயிட போகுதுன்னு கேட்குறீங்க. நான் இத்தனை பிரச்சனை சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இப்போ சொல்லுங்கள், அவர் வந்திருக்குமா வரக்கூடாது? வெளியில் சொல்லுங்கள், கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், இப்போவும் சொல்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க அவர் 2 நிமிஷம் வெளில நின்று இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் கேட்கல, அவர் இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார் இப்போ அவர் வெளில நிற்கணும் சார், நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, இந்த மாதிரி செலிபிரிட்டி பேசுகிறாங்க, ஒரு வார்த்தைங்க அது வேற மாதிரி பிரதிபலிக்குங்க. நான் பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதே வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன்ல உங்ககிட்ட, நான் தாங்க அடுத்த படம் அவரை வச்சு பண்ண போகிறேன்னு, அது காமெடி பண்ணுறான்னு அந்த பையன்ட்டு போயிடுவான். இப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எப்படி மாறிடுச்சு பாருங்க.
அந்த பொண்ணு எங்கே போய் சொல்லுது, கேரளாவில் போயிட்டு ஏதோ சொல்லுது. இது எந்த அளவுக்கு அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு இதை போகுது, அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வராரு, மக்கள் எந்த அளவுக்கு அதை தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்காது. ஆனால் அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக போட்டு போட்டு போனது அவர் பேரில் எப்படி போயிடுச்சு பாருங்க. அதனால் நம்ம இரண்டு பக்கமும் எ காயின் ஹேஸ் டூ சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இரண்டு பக்கமும் பாருங்க. அந்த ஆள் வந்தான் நின்னா அவர் சொன்னாரா? அவரை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, அவர் பர்த்டே பரிசுன்றது அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு இன்பம். நீ என்னை வந்து பார்த்துட்டு சும்மா கை காமிச்சிட்டு அவ்வளோ தூரம் போகிறது தேவையில்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம். அந்த 5000 செலவு பண்ணிட்டு வந்துருப்பாள் அந்த பையன், பெட்ரோல் கிட்ரோல் அது இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக அந்த 5000 கஷ்டப்படுற யாருக்காவது சேவையாக செய்கின்றார். சேவையாக செய்கின்றார். அவர் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாமே, கட்சி ஆஃபீஸ்க்காக வர வச்சிருக்கலாம், ஒரு பெரிய சத்திரத்தை போட்டிருக்கலாம். மாணவ மாணவர்களுக்கு 12 மணி நேரம் நிற்கிறவர், அவர் கட்சியில் வேலை செய்கிறவங்க கட்சிக்கார ஆட்களுக்காக போய் நிற்கிறதுக்கு அவருக்கு என்ன வலிக்குதா என்ன? ஏன் செய்ய மாட்டார்? ஏன் பண்ணல? இது வேண்டாம், இது இல்லை நம்மளோட அரசியல். இது எல்லா கட்சிக்காரனும் செய்கிறான். அப்புறம் நம்ம என்ன வித்தியாசம், நம்ம என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறோம்? அவனை அரசியல் நெறிப்படுத்துகிறார். நெறிமுறைப்படுத்தி அவனை சேவை செய்கிற மனப்பான்மையை கொண்டு வந்து அவனையும் தலைவனாக மாற்றுறாருல. இதுதான் தேவை. இதுதான் ஒரு மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கிறார். அதே சமயம் கிருஷ்ணகிரியில் ஒருத்தர் வந்து வீச்சரோட சுற்றுறாரு, அடித்தடியில் நிற்கிறாரு. நேத்திக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியில் மாவட்டம் இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, மருத்துவர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 21 அணிகளில் எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. அவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்க. சேவை செய்யாதவர்களே கிடையாது. இதில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே சாப்பாடு போட்டிருக்காங்க, ரத்த தானம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து நலத்திட்டங்கள் உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் அவர் பேர் வந்து செல்வம், என்ன 51 பேர் 51வது பிறந்த நாளைக்கு 51 பேர் உடல் உறுப்பு தானம் செஞ்சுருக்காரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு போல் இருக்குது. அதில் வந்து 51 பேர் உடல் உறுப்பு தானம் செஞ்சுருக்காரு. 51 உயிரை வாழ வைக்க போகிறாங்க. ரத்த தானமில் வந்து அது எல்லா மாவட்டத்துலையும் கொடுத்துருக்காங்க. 500, 1000, 300, 200 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. சொல்கிறேன், அது அது அந்த அந்த ரத்த தானத்தோடு இது ஒரு படி மேலே. அதுவும் நல்ல தியாகம் தான், பட் இதுவும் ஒரு படி மேலே. ஏன்னா ஒட்டுமொத்த கண்ணாக இருக்கட்டும், காதாக லிவராக இருக்கட்டும், ஏதோ ஹார்ட் முதற்கொண்டும், கிட்னி முதற்கொண்டும், இது போக அந்த உடம்பை வந்து ஆராய்ச்சிக்கு போகுது. நீ ஆராய்ச்சிக்கு மருத்துவர்களுக்கு ஆராய்ச்சி செய்ய உடம்பு இல்லை அவங்களுக்கு. எல்லோரும் என்ன பண்ணிடுறோம், கொண்டு போயிட்டு புதைச்சிடுறோம், எரிச்சிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறோம். நம்மளோட சாஸ்திரம், சம்பிரதாயம், ரிச்சுவல்ஸு, ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் மருந்து மட்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவனுக்கு ஒரு உடம்பு தேவையில்ல, செத்த பாடியில் போட்டு ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் இப்படி இருக்குன்றது தேவையில்ல. எவ்வளோ நாள் வச்சுட்டு ஓட்ட முடியும் பழசு? அது தேவை. அப்போது இதை தான் நான் சொல்ல வரேன். 51 பேர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசலை, இதை பற்றி எதுவும் சொல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒன்றே ஒன்று நடந்துச்சு, அதை மட்டும்தான் கரெக்டாக பார்த்து கேட்குறீங்க. இல்லை தொடர்ச்சி நடக்குது இல்லை? எங்கே நடக்குது? திருவண்ணாமலை நடந்திருக்கு. திருவண்ணாமலை பண்ணது ஒரு உறுப்பினர். திருவண்ணாமலை பண்ணது யாரு? ஒரு உறுப்பினர் தான். யார் பண்ணது? அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. உறுப்பினர் பண்ணல, திமுக பண்ணது. ஆனந்த் என்ன சொன்னாரா இல்லையா? முதல் தடவையாக சொல்றாரு, இதற்கெல்லாம் காரணம் திமுக தான்றார். பேனர் பர்மிஷன் வாங்கி வச்சாலே போலீஸ்கார வந்து கிழிச்சு தூக்கிட்டு போறான், சண்டை போடுறான், கேஸ் ஆகிறான். 58 கேஸ் சென்னையில் மட்டும். எப்படி நீங்க 58 கேஸ் போட்டீங்க? என்ன பண்ணாங்க அவங்க? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? போராட்டம்? ஆர்ப்பாட்டம் இருங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? நடுரோல நின்று பிளாக் பண்ணாங்களா? பப்ளிக் நியூசன்ஸ் ஏதாவது செஞ்சாங்களா? சார், ஏழை மக்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை கொடுக்குறாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டில், நோட் புக் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்போது ஃபாசிசம் எங்கே ஆரம்பிக்குது? ஒன்றியத்துக்கிட்ட மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதுதான் அண்ணன் கேட்டார். அவங்க பண்ணுறது ஃபாசிஸ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுறது பாயாசமா? நீங்களும் ஃபாசிஸ் ஆட்சி தாண்டா பண்ணுறீங்கன்றதான் சுற்றி காமிச்சார். நீங்கள் இப்போ வரேன் கிருஷ்ணகிரியில் நடந்தது. நான் வந்து முட்டு கொடுக்கல, உருட்டலாம் இல்லை. அது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. கத்தியோட சொல்கிற பாஜக வரேன் இருங்க. எவனும் கத்தியத்துலாம் அலைய மாட்டான், புரியுதுங்களா? பெரிய பெரிய ரவுடியே கத்தியத்துலாம் அலைய மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து சாதாரண பசங்க தான், இளைஞர்கள் தான். அந்த டைம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதோ ஒரு கோவத்தில் எங்கே அதை கத்தி ஏதாவது என்னன்னா வந்து அது கத்தினா உடனே நீங்கள் ஏதோ ஒரு பெரிய வீச்சருவா பட்டா கத்திலாம் நினைக்காதீங்க. கேக் வெட்டுற கத்தி, அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த கேக் வெட்டுற கத்தி எடுத்துகிட்டு ஏதோ வந்துருக்கிறானுங்க. அந்த கோபத்தை அந்த கத்தி எடுத்து குத்த போயிருக்கிறானுங்க. அதான் நடந்துருக்குது அங்கே.
ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக உண்மை தெரியாது. இதுதான் சொல்லி கேள்விப்பட்டேன். மேபி அவங்க கட்சிக்காரங்களை கேட்டிங்கன்னா அவங்கள செய்தி தொடர்பாக கேட்டிங்கன்னா தெளிவுபடுத்துவாங்க. பஸ் எல்லா பசங்களுக்கும் சின்ன பசங்க தான். நீங்கள் அதான் சொல்கிறல 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 10 பேர்னு வச்சா கூட 2350 நலத்திட்ட உதவிகள் இது நடந்திருக்கு. அதெல்லாம் 2349 நலத்திட்டங்கள் சீரம் சிறப்புமாக தெளிவாக சூப்பராக மற்ற கட்சியில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளோ ஒருத்தரோட பர்த்டே பிறந்தநாள்னா பெருசாக இந்த மாதிரிலாம் ஹைலைட் ஆகிறது இல்லை. இல்லையே. ஆனால் தாவேக்காவில் இந்த மாதிரி தொடர்ச்சியான உறுப்பினர்கள் வந்து சாதி பக்கத்துன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை இது வந்து சிம்பிளாக மாவட்ட செயலாளர் கொடுத்து அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, 75 வருஷ கட்சிக்கும் 75 வார கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பித்து வராங்க. உண்மையிலே நீ சேவை செய்கிற, நீங்கள் சொல்ல வருது என்ன, திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த நேற்று நடந்த விஷயத்தை தான் சொல்ல வரீங்க. நான் 13 வருஷம் உறுப்பினர், என்னை ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. 1,50,00,000 பேர் இருக்கிறான். எப்படி 1,50,00,000 பேருக்கும் உட்காத்தி வச்சு சிஸ்டத்தை வந்து இதான் சிஸ்டம் சொல்லுவாங்களா? நம்ம தான் சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகணும். சிஸ்டத்துக்கு நம்ம அடாப்ட் ஆக முடியாது. இப்போ முதல்வர் இருக்கார், ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்தந்த ஆட்சியர்கிட்ட போகும், அந்தந்த ஆட்சியர் அதை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. எப்படி முதல்வருக்கு அந்த 8 கோடி மக்கள்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லுவார். ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த சிஸ்டத்தில் போகிறாங்க. நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்னும் இன்க்ளூட் ஆகாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். நான் போனேன், என்கிட்ட வந்து பொதுச் செயலாளர் வந்து பதில் சொல்லலை, காத்திருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போது அதே நீங்கள் 13 வருஷம் இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தரும் 13 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், அவரே சொல்கிறார் 20 வருஷம் இருந்தவன் தருகிறான், 25 வருஷம் இருக்கிறான், அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. சார் இது அரசியல் கட்சி சார், எடுத்தவங்க கவுத்தவங்க செய்ய முடியாது. நீங்களும் நானும் இருக்கோம், 2 பேரில் யார் பெட்டரோ அவனுக்கு தான் கொடுப்பாங்க தலைவர். நான் நீங்கள் பெட்டர், அதனால உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் என்னோட நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. ஒரு தலைவன் என்பவன் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வேணும், எல்லோரையும் அரவணைச்சு போகணும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து நான் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது. அமைதி வேணும், ஒரு பொறுமை வேணும். ஃபஸ்ட்டு 4 பேர் பேசுகிறத கேட்கணும். அங்கே யாராவது அவர் பேச விட்டாரா? அந்த மனுஷன் நடந்துக்கிட்டது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குடிச்சிட்டு கலாட்டா பண்ண ஒரு மனுஷன் வந்தான்னு நினச்சேன். அவரோட பிஹேவியர் அப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கல்ல, அவரோட பிஹேவியர் அப்படி தான் இருந்துச்சு. நீ ஆஃபீஸுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லை, இங்கே பதில் சொல்லு, இங்கே பதில் சொல்லு. சத்தியமாக நான் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாரு தான் நினச்சேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கும்போது நான் இப்படி நான் அப்படி எனக்கு வந்து அவனுக்கு கொடுக்க, இது வந்து அவருக்கு கிடைக்காத விரக்தியில் பேசுகிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தான் தோணுது. நீங்கள் சேவை செய்ய தானே வந்தீங்க, அப்போ நீங்கள் பதவி எதிர்பார்க்கல, புகழ் எதிர்பார்க்கல, எதுவும் எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களை யார் தடுத்தாங்க? சார் பிறந்த நாளைக்கு அவர் செய்கிறார் சார், மாவட்ட செயலர் யாரோ ஒருத்தர் செய்கிறார், நீங்கள் தனியாக செய்யுங்க சார், உங்களை யார் சார் தடுக்க போகிறாங்க? உங்கள் வீட்டுக்கிட்ட நின்று செய்யுங்க, உங்கள் வார்டில் செய்யுங்க, பக்கத்துலேயே நீங்களும் செய்யுங்க. அவங்க 100 பேர் சாப்பாடு போடுங்க, நீங்கள் 500 பேர் சாப்பாடு போடுங்க, 50 பேர் சாப்பாடு போடுங்க, 10 பேர் புடவை எடுத்து கொடுங்க, நோட் புக் கொடுங்க, என்னமோ செய்யுங்களா, உங்களை யார் தடுக்க போகிறா? நீங்கள் பேனர் வச்சு செய்யுங்க. நான் இப்படி செய்கிறேன், அப்போ வந்து என்ன அடித்தாங்க, செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு சொல்லுங்கள், ஒரு நியாயம் இருக்குது. என்னையும் கூப்பிடல அப்படின்னா இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லையே ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறதுல. இல்லை, இந்த மாதிரி விஷயத்தை கட்சி தானே எஜுகேட் பண்ணணும். கிடையாது, அப்படி கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் எஜுகேட் பண்ணீங்க? ஒருத்தங்க கொடுக்குன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவங்க எஜுகேட் ஆகணும் சார் இந்த விஷயத்தில். இந்த மாதிரி 100 அப்போ நேற்று இந்த மனுஷனை மட்டும்தான் பிறந்த நாளைக்கு கூப்பிடல, பாக்கி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் 4 வருஷமா. நான் அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறேன், என்னை பார்க்க முடியல, பார்க்கல. அவர் 1008 பிரச்சனை இருக்கும் சார். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பார்க்கலையா அவருக்கு? இல்லை, உங்களை வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு ஒரு கோபத்தோட வெளிப்பாடாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல அரசியலுக்கு கோபமே இருக்கக்கூடாது, பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வாள் தான் சொல்லிடுது. நீங்கள் வந்து என் தலைவன் சொல்லிட்டு உன் தலைவனை தான் அசிங்கம் பண்ணிட்டேன் இன்னைக்கு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எப்படி இருக்கு? இப்போ எல்லாருமே இப்படி தானே பார்ப்பாங்க. எல்லா மீடியாட்டு போய் நீ சொல்கிற அப்படின்னா உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்துருக்குற. எனக்கு போஸ்டிங் வேணும், பதவி வேணும். அப்போது உனக்கு கொடுக்கலன்னா அந்த ஏமாற்றத்தோட வெளிப்பாடாக கொடுக்குறேன். மற்ற கட்சியில் ஒருத்தர் உழைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கட்சியில் சீட்டு கொடுக்கணும், அடுத்த கட்சிக்கு போகிறான். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நீங்களும் ஒரு பொறுப்பு இல்லாமல் வேலை செய்வீங்களா? நான் பொறுப்பில் இல்லையே. பொறுப்பே இல்லை சார். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் சார். அது ஒன்றும் பண்ண முடியாது, அரசியல் அப்படிதான். மக்கள் இயக்கத்திலேருந்து சார் 25 வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தருக்கான என்ன பண்ணலாம்? அப்போது 25 வருஷம் வேலை செஞ்சு ஒருத்தருக்கானே அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே அரசியலில் நல்லவன் மட்டும் முக்கியம் இல்லை, வல்லவனும் முக்கியம். அந்த 13 வருஷம்னு சொல்லிக்கிறீங்களா, உங்களோட தகுதியான ஒருத்தர் தான் நீங்கள் விட்டு கொடுத்து தானே ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன். இப்போது உங்களோட இந்த ஒரு சின்ன பேட்டியிலையும் நீங்கள் அங்கே நடந்துக்கிட்ட விஷயத்திலே தெரியுது நீங்கள் எவ்வளோ முதிர்ச்சியற்ற
மனிதர்னு. அப்போ உங்களுக்கு எப்படி போஸ்டிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி தலைவராக உட்காந்து வைப்பாங்க? நீங்கள் எப்படி அரவணைச்சு கட்சியை வளர்ப்பீங்க? உங்களுக்கு நேரம் வரும் சார். இது ஒன்றும் கடைசி அரசு, இது ஒன்றும் கடைசி எலெக்ஷன் இல்லை சார். இதோட ஒரு போகிறார். இதுதான் சார் முதல் எலெக்ஷனு. இப்போ ஆரம்பிச்சே 1 வருஷம் தான் ஆகுது. 13 வருஷம் பொறுமையாக இருந்தீங்கல்ல இயக்கத்தில் இருக்கும்போது, ஏன் வந்து ஒரு 13 மாதம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா? வெயிட் பண்ணுங்க சார், வரும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல நான் தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கோபத்தை இப்படி காட்டாதீங்க. ஒரு எதிரிகிட்ட நீங்கள் ஜெயிக்கணும்னா அவனை வந்து கொல்றதுல இல்லை, ஜெயிலுக்கு போகிறதுல கொண்டு அவனுக்கு நேராக அவனை விட உன்னை வந்து தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தினா இல்லையா, அவனுக்கு நேரம் நம்ம வந்து இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்டணும். அப்போது நேற்றுக்கு அந்த அவர் பேர் எனக்கு தெரில, அந்த ஒரு நிர்வாகி யாரோ ஒருத்தர் கத்துனவர், அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, என்னை ஒதுக்குனவர்களை என்னை நோக்கி வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யுங்க. இதை தான் விரும்புவார். இதே விஜய் அண்ணாவை தான் இவரெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அவரை வந்து ஒரு கேவலமான ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு ஒரு பேட்டி கூட போடாத பல பத்திரிகைகள் இருந்துச்சு வந்த புதுசில். இன்னைக்கு இது எல்லாத்தையும் அவர் உடனே என்ன பண்ணார்? எதிர்த்தாரா? அசிங்கப்படுத்தினாரா? திட்டினாரா? இன்னைக்கு அவரை நோக்கி வர வைக்கிறதுக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு பல நாள் கணக்கில், மாத கணக்கில், வருட கணக்கில் கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இதை மாற்றினார்ல. இதுதாங்க வளர்ச்சி, இதுதாங்க உண்மையான உன்னோட வெற்றி. சும்மா மீடியா கட்சிதுன்னு காய்ச்சி மூச்சின்னு கத்திட்டு போதெல்லாம் அர்த்தமே கிடையாது. நான் கூட அண்ணனை பார்க்க போகிறேன், என்னை பார்க்க முடியல அப்படின்னா நான் வெளில வந்து 4 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என்னை பார்க்காம விட்டார், இது என்ன நியாயமா? இது ஒருதலை பட்சமாக இருக்கு, நான் பேச முடியுமா? அவங்க சைடில் என்னன்னு கேளுங்க. 2 பக்கமும் இருக்கு சார். குற்றவாளிகிட்டே ஜட்ஜி நம்ம கோர்ட்டுக்கு போனால், நீதிமன்றம் போனால் குற்றவாளிகிட்ட கூட அவங்க நியாயத்தை கேட்குறாங்க. அப்புறம் இங்கே என்ன குற்றம் நடந்துச்சு? அதனால் தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது என்ன பிரச்சனை தெரியல, சின்ன பசங்க. இதுதான் அரசியல் முதிர்ச்சி இல்லாத, இந்த மாதிரி அங்கங்கே 1, 2 இருக்கும்போது இது ஒட்டுமொத்த கட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து கொடுக்குது. அதுதான் சொல்கிறேன், நேற்றுக்கு 2 லட்சம் பேர் அந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கான் தமிழகம் ஃபுல்லாக. குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேர். ஒரே ஒருத்தர் பேசினது தான் உங்களுக்கு தெரியுது. அந்த நெகட்டிவிட்டி மட்டும் தான் உங்கள் மைண்டில் தெரியுது. நாங்கள் பாசிட்டிவிட்டியை மட்டும் நான் பார்க்குறேன், நீங்கள் நெகட்டிவிட்டி மட்டும் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது? சில பேர் வந்து இந்த பாஜகவும் தாவேக்கும் ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனைலாம் சம்மந்தப்படுத்தி சில விமர்சனங்கள். பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சார் சம்மந்தம் சொல்லுங்கள்? எங்கேருந்து எங்கே வருது? கட்சி எடுத்து வச்சுக்கிறதா இருக்கட்டும். யார் கத்தி வச்சுக்கிட்டா? அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம். கேக்கு வெட்ட வந்தபோது ஒரு வாய்க்களவில் அந்த கத்தி எடுத்து ஜஸ்ட்டு குத்த போகிற மாதிரி வந்துருக்குது, அவ்வளோதான். ஏன் திமுக விட்றீங்க? திமுகவில் கத்தி எடுத்து வெட்டினதே இல்லை, அதிமுகவில் கத்தி எடுத்து கொன்னதே கிடையாது. கொலையே நடந்திருக்குது அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளெல்லாம். அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. உடனே பாஜகவோட இவங்க ஒன்று சேர்க்குறீங்க. எதுக்கு எது சார் முடிச்சு போடுறீங்க? நியாயமாக பேசுவோம். பாஜகவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாஜகவில் என்ன நடந்துச்சு? எல்லா கட்சியிலும் எல்லாம் நடக்குது, எந்த கட்சியிலும் இல்லை. நாங்கள் ஒரு சின்ன கட்சி, எங்கள் கட்சியிலே பிரச்சனை நடக்குது சார். கட்சிக்குள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் அது கீழே இருக்கிற இணை மாவட்ட செயலாளருக்கும் சண்டை வருது. பேசி தான் நாங்கள் தீர்த்து கொடுக்குறோம். எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்த அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா, அப்பா பையனுக்கு சண்டை வரலையா? அப்புறம் முரண்பாடு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அப்படி இருக்குன்ற போது கட்சியில் எல்லாம் அது என்ன தாவேகாலவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? மற்ற கட்சியில் நான் எடுத்து வைக்கட்டுமா லிஸ்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்ட்டுன்னு? பேசிக்காமல் இருக்கிறவங்களாம் நான் காட்டட்டுமா? எல்லா கட்சியிலையும் நான் காட்டுறேன். அப்புறம் ஆனாலப்பட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் சார் சண்டை, 2 பேரும் ஒரே கட்சி தானே, அதிமுக தானே, ஏன் அவ்வளோ பெரிய சண்டை? இதை பற்றி இது வரைக்கும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு என்ன சண்டை, இவருக்கு எடப்பாடிக்கு என்ன சண்டை? எல்லாம் ஜெயலலிதா தானே ஒரே தலைவி. அப்புறம் எல்லா கட்சியிலும் இருக்க தான் சார் செய்யும். செங்குட்டவனுக்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வந்துச்சு, முரண்பாடு இருந்ததா இல்லையா? உங்களுக்கு தேவை என்னன்னா, எப்படியெல்லாம் வந்து விஜயண்ணா கட்சி தாவேகா வந்து டீக்ரேட் பண்ணி கீழே இறக்கணுமோ, தரக்குறைவோ அதுக்கான வேலைகளை மட்டும்தான் ஊடகம் செய்யுது. அதான் சொல்கிறேன்ல, நேற்று 234 தொகுதியில் 2 லட்சம் பேருக்கு மேலே இறங்கி வேலை செஞ்சுருக்கான். இத்தனை நலத்திட்டங்கள் அரசு கூட செய்ய முடியாத நேற்று செஞ்சுருக்காங்க. இது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரில. எவனோ ஒருத்தன் வந்தானா நின்னானா அவனை வந்து 2 நிமிஷம் வெளில பார்க்கலையாம். அந்த குறைகளையும் நிறைகளை பார்க்காமல் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நம்ம வளர மாட்டோம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பண்ணிட்டு மற்றவர்களை நன்றி பிரதர்.